ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒயிட் குஸ்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சம் முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரக சம்பா அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம். நெய் இப்போ எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி சூடாயிருச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்குவோம். அடுத்து முந்திரி சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குவோம். எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சோறு சாப்பிட்றதுக்கு. அடுத்து பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாக்கெட் பால் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை தேங்காய் பால் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் எதாவது சீரக சம்பா அரிசினால் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுங்க.
சீரக சம்பா அரிசியை 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். ஊற வச்சிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். தண்ணி கொதி வந்துருச்சு. அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரைஸை வேக வச்சுக்கோங்க. அடுத்து தம் போடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் தம் போடுறதுக்காக வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே இப்போ நம்ம ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க நம்ம சாப்பாடு அடிப்பிடிச்சிடாமல் இருக்க கிண்டி விட்டுக்குவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி கரெக்டான அளவு வச்சனால பிடிக்காமல் வந்திருக்கு. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒயிட் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.